ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவன் இருக்கிறார். அவருக்கு கனத்தை நாம் செலுத்த வேண்டாமா? அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள் தானே நாம். அவர் படைத்த பூமியில் வாழ்கிறோம். அவர் தரும் ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம். அவர் கொடுத்த பூமியின் மேல் தான் நின்று கொண்டிருக்கிறோம். வேறு எங்கும் சென்று விடவில்லை. நம் விருப்பத்திற்கு நாம் எப்படி வாழ்வது? ஒரு கடைக்கு சென்றால் முதலாளி சொல்லை கேட்கிறோம். ஒரு தொழிற்சாலைக்கு சென்றால் அந்த முதலாளி சொல்லை கேட்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், இந்த உலகத்தின் சர்வலோகத்திற்கும் அதிபதியான சர்வலோகாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்டு நடக்காமல் என் விருப்பப்படி நான் நடப்பேன் என்று சொல்வது எந்த விதத்தின் நியாயம்? அவர் சொன்னால் அதை செய்ய வேண்டும். அதை ஆராய வேண்டிய தேவையில்லை. இதுதானே நீதி? இது அவருடைய ஆளுகைக்குரிய இடம் அல்லவா? அவர் படைத்த இடத்தில் அவர் ஆளுகை செய்யக்கூடாதா? அவர் சொல்லும் நீதி நியாயங்களை கடைபிடித்து நடக்க வேண்டாமா? அவருக்கு இந்த பூமியில் சட்டம் போட அவருக்கு உரிமை இல்லையா? அவர் உரிமையை பறித்தது யார்? அவரை விட பெரியவர் யார்? ஏசாயா 24-25 அதிகாரங்கள். தேசத்தின் குடிகள் மூலமாய், அவர்கள் செய்த பாவத்தின் மூலமாய் இப்படி நடந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? நியாய பிரமாணத்தை மீறினார்கள், கட்டளைகளை மாற்றினார்கள், நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இந்த 3 காரியங்களையும் கவனிப்போம். நியாய பிரமாணத்தை மீறினார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வசனங்கள் பின்பற்றப்படவில்லை. கட்டளைகளை மாறுபாடாக்கினார்கள். உதாரணத்திற்கு, இன்று நாம் இந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இது பொருந்தும். அதாவது, ஓய்வு நாள் 7ஆம் நாள் நாம் ஞாயிறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. இது 10 கட்டளைகளில் ஒன்று. அதை மாற்றும் உரிமை நமக்கு இல்லை, கர்த்தருக்கே உரியது. 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க முதலாம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. கர்த்தரை நாம் எந்த நாளிலும் ஆராதிக்கலாம். முதல் நாள், வாரத்தின் முதல் நாளும் ஆராதிக்கலாம். திருச்சபைக்கு செல்லலாம். எல்லா நாட்களும், 7 நாட்களும் கர்த்தரை ஆராதிக்கலாம், தவறில்லை. அதையெல்லாம் பின்பற்றலாம், தவறு இல்லை. அதற்காக மாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஓய்வு நாள் என்றால் அது 7ஆம் நாள் தான். வாரத்தின் முதல் நாளும் கர்த்தரை ஆராதிக்கலாம், திருச்சபைக்கு செல்லலாம், திருவிருந்தில் பங்கு பெறலாம். அதற்கெல்லாம் கணக்கே இல்லை. அதெல்லாம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் ஓய்வு நாள் என்று நீங்கள் சொல்வதானால், உங்கள் வாயில் அறிக்கை செய்யும் பொழுது அது 7ஆம் நாள் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. அது கட்டளையை மாறுபாடாக்குவதற்கு சமம். நாம் வாரத்தின் முதல் நாள் போவோம், திருச்சபைக்கு செல்வோம், ஆராதனை செய்வோம், திருவிருந்தில் பங்கு பெறுவோம், தவறே இல்லை. ஆனால் அது வாரத்தின் முதல் நாள் என்றே நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று ஒப்புக்கொள்ளக்கூடாது. இதை சற்று கவனத்துடன் இருந்தால் நமக்கு பாவம் இராது. பொது ஜனங்கள், சாதாரண மனிதர்கள் இந்த மனநிலையை கை கொண்டால் போதுமானது. ஓய்வு நாள் எது என்று கேட்டால் அது வாரத்தில் 7ஆம் நாள். நாம் திருச்சபைக்கு நீங்கள் எந்த நாளில், ஓய்வு நாளில் தான் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஓய்வு நாளில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓய்வு நாளில் தான் நீங்கள் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அதனால் வாரத்தின் முதல் நாள் நாம் ஆராதனைக்கு செல்லலாம், ஆராதனை செய்யலாம், திருவிருந்து பங்கு பெறலாம், தவறில்லை. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். ஓய்வு நாளில் வீட்டில் ஓய்ந்திருங்கள், வீட்டில் ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி, தவறில்லை. அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். ஓய்வு நாளை, 7ஆம் நாளை ஓய்வு நாளாய் நாம் அனுசரிக்கலாம், தவறே இல்லை. புரிந்து கொள்வோம். இந்த ஓய்வு நாளை ஞாயிறு, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடாது. வாயினால் சொன்னால் அது பாவமாகும். கட்டளையை மாறுபாடாக்குகிறோம். வாரத்தின் முதல் நாளில் நாம் ஆராதனை செய்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. இத்தனை காலம் நம் ஆராதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். நாம அதை ஓய்வு நாள் என்று மட்டும் வாயில் சொல்லவே வேண்டாம். இது மிகப்பெரிய பாவமாக இருக்கும்.
கர்த்தரின் கிருபையினால் நாம் 7ஆம் நாள் ஓய்வு நாளில் ஆராதனை செய்யவில்லை என்றாலும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் பரலோகம் செல்லலாம். ஆனால் வாரத்தின் முதல் நாளை நாம் சொன்னால் ஓய்வு நாள் என்று சொன்னால் அது தவறாகும். கட்டளையை மீறின செயலாகும். மீறுதலின் பாவம் நமக்கே வரும். அதை சொல்லக்கூடாது. இது மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய, மிகவும் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டிய செயலா இருக்கிறது. இப்படி தேசத்தின் ஜனங்கள் அதிகமாய் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் மீறி நடந்ததினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால்தான் இவ்வளவு பெரிய அழிவுகளும் வருகிறது. இதெல்லாம் அழிந்து முடிந்த பின்பு, கர்த்தர் அழித்த பின்பு, அதாவது ஒலிவ மரத்தின் பழங்களை உலுக்கிய பின்பு மிச்சம் கொஞ்சம் இருக்கும் அல்லவா? புளிய மரம், எலுமிச்ச மரம், ஒலிவ மரம் போன்ற மரங்களில் கனிகள் காய்த்திருக்கும் போது அதை ஒவ்வொரு கிளையாக சற்று உலுக்குவார்கள். லேசாக உலுக்கும் போது அந்த பழங்கள், பழுத்த பழங்கள் கீழே விழுந்துவிடும். அதை சேகரித்து எடுத்து விடுவார்கள். இது விவசாயத்தில் செய்கிற பழக்கம். அதை சேகரித்து எடுத்து பண்படுத்தி நாம் வைத்துக் கொள்வோம். அதே போல தேசத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் அப்படி நாம் உலுக்கி எடுக்கும் போது எல்லாம் விழுந்தாலும் சற்று காயாக, முழுவதும் பழுக்காத காய்கள் இருக்கும் அல்லவா? எலுமிச்சம்பழம், புளியம்பழம், ஒலிவப்பழம் எதுவா இருந்தாலும் அதை அந்த மரங்களை உலுக்கும் போது காயா இருப்பது சீக்கிரம் விழாது, அப்படியே இருக்கும். பழுத்ததெல்லாம் விழுந்து விடும், கொஞ்சம் காய்கள் மிச்சம் இருக்கும். அது போல கர்த்தர் தேசத்தின் துன்மார்க்கரை எல்லாம் அழித்த பின்பு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கொஞ்சம் பேர் மீதி இருப்பார்களாம், மீந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கெம்பீரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தருக்கு மகிமையாக அவர்கள் வாழ்வார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். தேசத்தில் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். எல்லாம் அழிந்து போகாது. உலகம் எங்கும் நடக்க போகும் செயல் இது. நீதிபரனுக்கு மகிமை என்று உலகெங்கும் பூமியின் கடையாந்திரங்களிலும் சொல்லப்படும். கர்த்தருடைய நீதி விளங்கிற்று என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள், கம்பீரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவார்கள். அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் உன்னதமானவர்கள், உன்னதத்தில் ஏற்றுக்கொண்டு அங்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அப்படி என்றால் அவர்கள் செய்த நன்மைக்கு ஏற்ற பலன் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும். பூமியின் ராஜாக்கள், இங்கிருந்து தீமை செய்த பூமியின் ராஜாக்கள் என்றால் பொதுவாக பொல்லாத மனிதர்கள், ஆளுகை செய்து கொண்டிருந்த சாத்தானின் தூதர்கள், அவர்கள் நியாயத்திற்கப்படுவார்கள். அவர்களுக்கு தண்டனை பூமியில் கொடுக்கப்படும். அப்படி என்றால் உபத்திரவ காலத்தில், அதாவது மகா உபத்திரவ காலத்தில் இப்படிதான் நடக்கும். அதன் சாயலாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக, உபத்திரவ காலத்திற்கு பின்பாக நடுப்பகுதியில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்தின் நடுவில் கர்த்தரோடு இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசித்து அவரோடு விருந்துண்பார்கள், கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பட்ட பாடுகளுக்கும் நீதியின் வாழ்க்கைக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் அங்கு நமக்கு தருவார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகிற நமக்கு விசுவாசத்தோடு நாம் இருப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்வோம் என்று. அங்கு நமக்கெல்லாம் விருந்து கொடுக்கப்படும், சந்தோஷமாய் கர்த்தருடன் இருப்போம். ஆனால் இந்த பூமியில் இந்த இதுவரைக்கும் நம்மை கொடுமைப்படுத்தி ஆளுகை செய்து நம் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே கடைசி வரை இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் நியாய தீர்க்கப்படுவார்கள். மகா உபத்திரவ காலம் வந்து அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வரும். அவர்கள் வாழ வழி இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை எடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மிகுந்த துன்பம் உண்டாகும். மகா உபத்திரவ காலம் என்பது பூமி என்றும் தத்தளிப்பு உண்டாகும் காலம். அதைதான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இங்கு மகா உபத்திரவம் நடக்கும். அதை அந்த ஜனங்கள் அனுபவிப்பார்கள். புரிந்து கொள்வோம். உன்னதமானவர்கள் உன்னதத்தில் இருப்பார்கள். உன்னதமான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படும் சந்ததிதான். அந்த ராப்சரை நாம் போகிற சந்ததிதான். அந்த சந்ததிதான் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட கல்யாண விருந்தில் பங்கு பெற்று நடுவானத்தில் இருப்பார்கள் கர்த்தரோடு கூட. பூமியின் ராஜாக்கள் இந்த மகா உபத்திரவ காலத்தில் அதுவரைக்கும் பாவமாய் வாழ்ந்த ஜனங்கள்
கெபிகளில் அடைக்கப்படுவார்கள். அப்படி என்றால் பாதாளத்தில் அடைக்கப்படுவார்கள். நீண்ட நாள் கழித்து அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். இப்படி என்றால் அவர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடுவார்கள். இப்பொழுது உடனே நியாயத்திற்கு வராது. இங்கு பூமியில் 1000 வருட அரசாட்சி நடக்கும். அந்த மகா உபத்திரவ காலம் முடிந்து வானத்திலிருந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட பரிசுத்தவான்களாய் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாமும் வருவோம். பரலோக பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள் எல்லாம் கூட்டமாக வந்து இந்த பூமியில் 1000 வருடம் கர்த்தரோடு அரசாளுகை செய்வோம். அப்படி நாம் அரசாண்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த பூமியில் ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்கிற துன்மார்க்கர்கள், ராஜா போல ஆண்டு கொண்டு அந்தந்த இடங்களில் இருந்து தீமை செய்து கொண்டிருந்த ஜனங்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு 1000 வருடம் பாதாளத்திலேயே இருப்பார்கள். அதன் பின்புதான் அவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டு அக்னி கடலில் போடப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். சீயோன் மலையில் எருசலேமில் ஆண்டவர் வந்து 1000 வருடம் அரசாளுவார். அவர் ஆளுகையை பார்த்து சந்திரன் வெட்கப்படுமாம், சூரியன் வங்கி கொள்ளுமாம். அப்படி என்றால் அவ்வளவு பிரகாசமாக கர்த்தருடைய அரசாட்சி நடக்கும். அவ்வளவு ஒளிமயமான காலம் என்று சொல்வோம். அப்படிப்பட்ட சந்தோஷமான காலம், எங்கும் நீதி நிரம்பிய காலம், எங்கும் அன்பு நிறைந்த காலம். அன்பின் ராஜா வந்து அரசாளுகை செய்யும் போது அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? அன்பே உருவாயிருக்கும், நீதி நிரம்பி இருக்கும், சந்தோஷம் சமாதானம் எங்கும் பெருகிருக்கும். அப்படிப்பட்ட காலம் எங்கு நடக்கும். சூரியனும் சந்திரனும் வெட்கப்படும் அளவுக்கு பிரகாசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தருடைய அரசாட்சி நடக்கும். கர்த்தர் நம்மை ஆண்டு கொண்டு வழி நடத்துவார். கர்த்தாவே, நீரே என் தேவன், நான் உம்மை உயர்த்தி உம்மை துதிப்பேன். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர். அவரை முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவரே நம் தேவன். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையில் மிகப்பெரிய கடை அது. அதில் ஒரு வியாபாரி இருக்கிறார். அவர் முதலாளி. அவர் அமர்ந்திருக்கிறார். மற்ற ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் யார் அதிகாரியா இருப்பார்? யாருடைய சொல்லை கேட்டு எல்லோரும் நடப்பார்கள்? அந்த முதலாளியின் சொல்லை கேட்டு அத்தனை பேரும் நடப்பார்கள். அவர் சொல்வதுதான் அங்கு சட்டம் அல்லவா? வேறு யாராவது அங்கு வந்து ஆளுகை செய்ய முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவருக்கு சொந்தமான கடை அது. அவர்தான் முதலாளி. அவர் சொல்வதை தான் கேட்டு நடக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்கிறது. அந்த ஃபேக்டரியில் முதலாளி ஒருவர் இருக்கிறார். மற்ற ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள். அதில் நாமும் வேலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு போய் அந்த முதலாளி சொல்வதை நாம் கேட்டு நடப்போமா? அல்லது வேறு யாராவது சொல்வதை கேட்டு நடப்போமா? அல்லது நம் விருப்பப்படி நடப்போமா? நம்முடைய முதலாளி எதை சொன்னாலும் அதை கேட்டு நடப்போம். சில நேரங்களில் அவர்கள் தவறே சொன்னால் கூட கீழ்ப்படிந்து செய்துதான் ஆக வேண்டும். நான் செய்வேன், என்ன செய்வது, முதலாளி சொல்லிவிட்டாரே என்று சொல்லுவோம் அல்லவா? நாம் வேலை செய்தால் அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு கடை நடத்துகிற வியாபாரிக்கு அந்த கடை சொந்தம், அவருடையது. அதனால் அவருக்கு சொந்தம். அவருடைய தொழிற்சாலையில் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அப்படியானால் அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவன் இருக்கிறார். அவருக்கு கனத்தை நாம் செலுத்த வேண்டாமா? அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள் தானே நாம். அவர் படைத்த பூமியில் வாழ்கிறோம். அவர் தரும் ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம். அவர் கொடுத்த பூமியின் மேல் தான் நின்று கொண்டிருக்கிறோம். வேறு எங்கும் சென்று விடவில்லை. நம் விருப்பத்திற்கு நாம் எப்படி வாழ்வது? ஒரு கடைக்கு சென்றால் முதலாளி சொல்லை கேட்கிறோம். ஒரு தொழிற்சாலைக்கு சென்றால் அந்த முதலாளி சொல்லை கேட்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், இந்த உலகத்தின் சர்வலோகத்திற்கும் அதிபதியான சர்வலோகாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்டு நடக்காமல் என் விருப்பப்படி நான் நடப்பேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சொன்னால் அதை செய்ய வேண்டும். அதை ஆராய வேண்டிய தேவையில்லை. இதுதானே நீதி? இது அவருடைய ஆளுகைக்குரிய இடம் அல்லவா? அவர் படைத்த இடத்தில் அவர் ஆளுகை செய்யக்கூடாதா? அவர் சொல்லும் நீதி நியாயங்களை
கடைப்பிடித்து நடக்க வேண்டாமா? அவருக்கு இந்த பூமியில் சட்டம் போட அவருக்கு உரிமை இல்லையா? அவர் உரிமையை பறித்தது யார்? அவரை விட பெரியவர் யார்? என் வாழ்க்கை என் கையில். நான் என் விருப்பப்படிதான் நான் நடப்பேன். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால், கொஞ்சம் ஒரு துளியாவது மூளையை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கலாமே. அதற்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமே. 1% அது கொஞ்சம் வேலை செய்யட்டுமே. என் விருப்பப்படிதான் நடப்பேன். நான் அதையெல்லாம் செய்ய முடியாது. நான் பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்திற்கு செல்ல முடியாது. என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. என் கணவருக்கு கீழ்ப்படிய முடியாது. என் வேலைகளை நான் ஒழுங்கா செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டு திரிகிறவரா நீங்கள்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் தேவன். அவர் படைத்த பூமியில் நாம் வாழ்கிறோம். அவரே இந்த சர்வலோகத்திற்கும் அதிபதி. வானம், பூமி அனைத்திற்கும் அதிபதி. அவர் சொல் கேட்டுதான் நடக்க வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். மீறினால் அக்னி கடல் காத்திருக்கிறது என்று வேதம் சொன்னது. உணர்வுடையவர்களாகவுமே இதுதானே நீதி? வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. அவரே நம் தேவன். இந்த மலைகளில் அவர் ஒரு விருந்தை ஏற்படுத்துவார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் அவரே தேவன் என்று முதல் வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவரே தேவன். அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அவரை உயர்த்தி அவர் நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவருக்கு புகழ்ச்சியை செலுத்த வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவரை புகழ்ந்து பாடுவதும் அவரை புகழ்ந்து பேசுவதும் அதுதான் மகிமையை செலுத்துவது. அவர் செய்ததை நாம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் அவர் செய்ததை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். நாம் சொல்லி அதனால் அவருக்கு மகிமை கூடாது. அவர் மகிமையை நாம் சொல்லினால், கர்த்தரை நாம் புகழ்ந்து பேசினால் என்ன பொருள்? ஏன் கர்த்தரை புகழ வேண்டும் என்றால், தெளிவாய் புரிந்து கொள்வோம். நாம் புகழ்வதினால் அவருக்கு புகழ்ச்சி உண்டாக போவதில்லை. அவருக்கு எல்லா புகழ்ச்சியும் ஏற்கனவே இருக்கிறது. நாம் புகழுவதினால், அவருக்கு மகிமையை செலுத்துவதினால், நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் வெளியில் தெரியும். ஆவியின் மண்டலத்தில், இந்த இயற்கை மண்டலத்தில் கர்த்தரை புகழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று பொருள். நாம் அவர் கூட்டத்தில் இருக்கிறோம் சாமி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அடையாளம் தான் அவரை புகழ்வது. அவருடைய விரோதிகளாய் கர்த்தரை விரோதிக்கிறவர்கள் யாரும் கர்த்தரை புகழ மாட்டார்கள் அல்லவா? கர்த்தரை புகழ்ந்தால், அவரை துதித்து பாடினால், அவருக்கு மகிமையை செலுத்தினால், அவருக்கு சாட்சி சொன்னால், நாம் கர்த்தரை புகழ்கிறோம். அவருடைய பிள்ளை என்ற அடையாளம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறோம். கர்த்தாவே, என் இருதயத்தில் உம்மை வைத்திருக்கிறேன் என்று தாழ்மையாக வெளிப்படுத்துவதின் அடையாளம் அது. நீர் அதிசயமான காரியங்களை செய்தீர். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். எதை சொல்லப்பட்டிருக்கிறது? மகா பெரிய காரியங்கள். சில காரியங்கள் நமக்கு தெரியாது. பல காரியங்கள் புரியாது. தெரிந்ததை மட்டும் கவனிப்போமே. அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார் என்ற அடுத்த வார்த்தை, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். பூர்வ காலத்து ஆலோசனை என்று சொல்லப்படும் பொழுது, ஆதியாகம காலத்திலே ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் பாவம் செய்த பின்பு பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் சிலுவை மரணத்தையும் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் சிலுவை மரணத்தை வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி மலையில் சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் பூர்வமான ஆலோசனை என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் பூர்வ ஆலோசனைகள் சத்தியம் உறுதியானவைகள். உறுதியாக்கப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது. சரி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆண்டவருடைய பிறப்புக்கு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. சரி, ஆனால் அது தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி அவர் பிறக்க போகிறார்,
அவர் பிறக்கும் பொழுது அவர் பிறந்து வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுப்பார் என்று. இப்படி அவர் வந்து பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆளுகையை அழித்து போடுகிறார். பாவத்தை அவர் அழிக்க வந்தார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக வந்தார், கிருபையின் தேவனாக வந்தார். அவர் வந்து என்ன செய்தார்? எல்லா ஜனங்களுக்கும் உபதேசித்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், உபதேசித்தார். அவரை கொடுமைப்படுத்தினதையெல்லாம் வாங்கி கொண்டார். திருப்பி ஒரு அடி அடிக்கவில்லை, ஒருவரையும் திட்டவில்லை, எதுவும் செய்யவில்லை. அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல, அதனால்தான் ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயரே சொல்லுகிறோம். அவர் அமைதியாய் ஏற்றுக்கொண்டு போனார் அல்லவா? சிலுவையை சுமந்தார், தம் ஜீவனை தந்தார். ஆனால் அவர் யுத்தம் செய்தார். அந்த யுத்தம் மறைமுகமானது. அவருடைய இருதயத்தில் தான் அந்த யுத்தம் நடந்தது. பொல்லாத சத்துருக்கள் அவரை துன்பப்படுத்திய பொழுது, அவர் ஊழியம் செய்யும் போது பரிசேயரும் சதுசேயரும் அவரை தூஷித்த போது, அவருடைய மனதிற்குள் யுத்தம், பொல்லாத ஆவிகளோடு அவர் யுத்தம் செய்தார். 3.5 வருடம் படாத பாடுபட்டிருக்கிறார். அந்த யுத்தமானது எப்படி என்றால், அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். பரிசுத்தமாய் வாழ்வதுதான் யுத்தம். நாம் பாவம் செய்வதற்கான எல்லா வழிகளும் திறந்து வைக்கப்படும். ஆனால் அதை எதையும் தொடாமல் பரிசுத்தமாய் நாம் கடந்து செல்கிறோம் அல்லவா? அதுதான் யுத்தம். வஞ்சகன் எத்தனை வஞ்சகத்தை கொண்டு வந்தாலும் அதை கண்டுபிடித்து அதற்கு இடம் கொடாமல் தப்பித்து நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே நம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் வந்த வேலையை முடிக்கவும் வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முழுமையாக மிக துல்லியமாக செய்து முடித்தார். அவர் ஊழியம் செய்தார். அவர் அழைப்பு வந்ததும் ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்திற்கு வந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். சிலுவை மரணம் என்று சொல்லப்பட்ட பொழுது வரப்போகிறது என்று மறுரூப மலையில் மோசேயாவும் எலியாவும் வந்து சொல்லி ஆயத்தப்படுத்திய போது சிலுவை மரணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அவர் நடந்து கொண்டார். சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கும் போது முதல் நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்த தொடங்கினார்கள். எத்தனை பேசியும் அவர் ஒன்றும் சொல்லவில்லையே. எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேசினார். தேவையில்லாமல் ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை. தேவ சித்தத்தை மிக துல்லியமாக நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, சிலுவையில் தம்முடைய ஜீவன் போய்கொண்டே இருக்கிறது என்ற நிலையிலும் வேதத்தில் தம்மை குறித்து சொல்லப்பட்ட அந்த 7 வார்த்தைகளையும் நிறைவாய் மிக துல்லியமாய் சொல்லி முடித்து சென்றார். அப்பொழுதும் அவர் நினைவு வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதிலேயே இருந்தது. இவ்வளவு அருமையான காரியம் இது. இப்படி பாவத்தை எதிர்த்து, இப்படி ஆவியின்படி பொல்லாத ஆவிகளை எதிர்த்து யுத்தம் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் பலியானதினால்தான், பரிசுத்த பலியாய் அவர் பலி கொடுத்ததினால்தான் இன்று நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பரலோகத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அதுதான் யுத்தம். அவர் செய்த யுத்தம் வலு சர்ப்பத்தை எதிர்த்து செய்த யுத்தமாய் இருக்கிறது. இப்படி கொடூரமான மனிதர்கள், தீயவர்கள், கொடுமையானவர்களின் சீரல் போல அவர்கள் சீறி சீறி வரும் அந்த காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு துன்பம் ஏற்படும். அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஜனங்கள் படுகிற துன்பத்திற்கு விடுதலையாக, ஆறுதலாக நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததினால் அவர் நமக்கு இரட்சகராயிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவர் பாதுகாவலராய் இருக்கிறார். அவரை நம்பி நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது நம்மை பாதுகாத்து கண்மணி போல காப்பாற்றி நம்மை வழிபட நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமுமாய் இருக்கிறார். யாராவது ஒடுக்கினால் அவர்களுக்கு பலனாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். பெருவெள்ளம் வரும்போது நமக்கு அண்டிக் கொள்ளும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். துன்ப நேரத்தில் எந்த துன்பம் வந்தாலும் எத்துன்ப நேரத்திலும் அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொண்டு நாம் தப்பிக்கொள்ளலாம். அது எந்த துன்பமாய் இருந்தாலும் சரி. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். அந்த தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை நேசிக்கிற நம் தகப்பனா இருக்கிறார்.
நம் எந்த துன்ப நேரத்திலும் அவரை நாம் அண்டிக் கொள்ளலாம். அவரே நம் தேவன், சர்வ சிருஷ்டிவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். வறட்சியான காலத்தில் பூமியில் மிகவும் வறட்சி நிலவும் போது மேகம் வந்து மழை பெய்தால் அந்த பூமி எப்படி குளிர்ந்திருக்குமோ அது போல அதிக வெயில் கொளுத்தும் நேரத்தில் மேகம் ஒன்று மறைந்து வந்தால் அப்படியே அந்த வெயில் தணிந்து போகும். அது போல ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். வெயில் நேரத்தில் நிழலை போல, வறண்ட காலத்தில் மழையை போல அவர் நம்மை காப்பாற்றுகிற அன்பின் தெய்வமாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்வோம். அவர்தான் நம் தெய்வம். சேனை என்றால் நாம் தான். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இது கல்வாரி மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வாரி மலையில் நமக்காக அவர் ஜீவனை விட்டு நம்மை மீட்டுக் கொள்கிறார். கல்வாரி மலையில் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, கல்வாரி மலையில் தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு தம் ஜீவனை விட போகிறார். அவருடைய திரு சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நாம் புசித்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக போகிறோம். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பது, கர்த்தர் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் ஒரு வெற்றியின் விருந்து. அவர் கல்வாரி மலையில் வெற்றி சிறந்தார். அவர் அத்தனை சோதனைகளையும் வெற்றி பெற்று அவர் ஜெயம் கொண்டார். ஜெய கிறிஸ்துவாய் வெற்றி பெற்றார். அந்த இடத்தில் அதைதான் விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக வெற்றி பெற்ற இடம் அந்த கல்வாரி மலை. அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விருந்து என்பது மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காரியம் அல்லவா? கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கான திறவுகோல் அவருடைய ஜீவன். அதை கொடுத்துதான் நம்மை மீட்டுக் கொள்கிறார். இல்லை என்றால் அவர் ரத்தம் நம்மேல் பூசப்படாவிட்டால் நாம் பரலோகம் செல்ல முடியாது. அவர் ரத்தம் நம்மேல் பூசப்படுகிறது. அதற்கு காரணம் அவர் ரத்தம் சிந்தியாக வேண்டும். இந்த பூமியில் நம்மேல் ரத்தம் பூசப்பட வேண்டும் என்றால் அவர் இந்த பூமியில் சிந்தியாக வேண்டும் அவருடைய ரத்தத்தை. அதை அவர் செய்து முடித்தார். அதைதான் விருந்து என்று சொல்லப்படுகிறது. நமக்காக அவர் விருந்தை ஆயத்தப்படுத்தினார். நம்மை காக்கும்படி அவர் ரத்தம் சிந்தினார். சகல ஜனங்களின் மேல் இருக்கிற முக்காட்டையும் மூடுதலையும் அவர் இந்த மலையிலே அகற்றி போடுகிறார். முக்காடு நீக்கப்படுகிறது. அதாவது முக்காடு எப்பொழுது போடுவார்கள் என்றால் வெட்கப்படும் பொழுது முக்காடு போடுவார்கள். வெட்கம் எப்பொழுது உண்டாகும்? வெட்கம் என்பது நாம் தவறு செய்யும் பொழுது உண்டாகிற ஒரு அவமானத்திற்குரிய ஒரு வெளிப்பாடு. அந்த பாவம் செய்து வெட்கம் வந்தது. அந்த பாவம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவம் வந்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் வெட்கம் வந்தது. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வெட்கத்தை, அந்த மூடுதலையும் அந்த முக்காட்டையும் கர்த்தர் நீக்கி போடுவார் இந்த மலையின் மேல் என்றால், கல்வாரியில் அந்த பாவத்தை, மனித இனத்தின் மேல் இருந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி தம் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை அந்த மூடுதல், நம்மேல் இருக்கிற அந்த பாவத்தை அகற்றி போடுகிறார் கர்த்தர் என்று பொருள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இதுதான் சிலுவை மரணத்தை தான் இது கொடுக்கிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்றால் மரணத்தின் பாதையில் சென்று நமக்கு வெற்றி பெற்று தந்திருக்கிறார். மரணத்தை வெற்றி பெற்றார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவரே இதை சொல்லியிருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் அக்னி கடலுக்கு செல்வோம், பரலோகம் செல்ல முடியாது என்ற வேதனையை கண்ணீரோடு சுமந்திருந்த மனித இனம், ஒட்டுமொத்த மனித இனம் இன்று வாழ்வது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து ஆதியிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் கண்ணீர், ஐயோ நான் கர்த்தரிடத்தில் போக முடியாதே என்ற நிலை, பாவத்தில் விழுந்து விட்டோமே என்ற நிலை, பாவத்திலிருந்து தப்பிக்க வழியிலேயே என்ற நிலை மறைந்து எல்லா கண்ணீரையும் துடைத்து முக்காடுகளை நீக்கி நம் நிந்தையை எல்லாம், வேதனையை எல்லாம் நீக்கி நமக்கு ஆறுதல் தந்து நம்மை சுமந்து தூக்கி எடுத்து விட்டார் நம் தேவன். சிலுவை மரணத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து நம் தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகராய் இருக்கிறார்.
அவரண்டையும் நாம் என்றென்றும் நிலைத்திருப்போம். நீடித்து அவரோடு 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் வாழ்வோம். அக்காலத்திலே இதோ இவரே நம் தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே நம் தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவர் நம் இரட்சகராய் இருக்கிறார் என்று மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம். இப்பொழுது இப்படிதான் நாம் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை குறித்துதான் அன்றே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்துற தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். சியோன் மலை கர்த்தருடைய பாதுகாக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டத்தை சொல்லுகிறது. நம்மேல் கர்த்தருடைய கரம் தங்கும், நம்மை பாதுகாப்பார். மோவாப் மிதிக்கப்பட்டு போகும், தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். சாத்தானின் பிள்ளைகள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தம் 2 கைகளையும் விரிப்பது போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 2 கரங்களையும் விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்களின் சரி சற்பனைகளையும் நீக்கி போடுவார். எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் இது! நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சொல்லப்பட்ட 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, தம்முடைய 2 கரங்களையும் விரித்து, நீந்துகிறவர்கள் கையை விரித்து நீந்துவது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிலையை இவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கரங்களையும் விரித்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் அல்லவா? அங்குதான் சாத்தானை அவர் ஜெயிக்கிறார். அதுதான் அவருடைய யுத்த களம். கல்வாரி மலைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் யுத்த களம். அங்குதான் சாத்தான் அவரை சோதிக்கிறான். எல்லா சோதனைகளையும் அமைதியாய் இருந்து தாங்கிக் கொண்டு ஆட்டுக்குட்டியை போல பலியானார். அங்கு சாத்தானை அழிக்கிறார். அவர் மனதளவில் அவர் யுத்தம் செய்து சாத்தானை வெற்றி பெறுகிறார். அவன் வைத்த எல்லா சோதனைகளையும் அவர் வெற்றி பெற்றார். அதாவது ஒரு சாவி, அவனை அழிக்கும் ஒரு சாவியாக கர்த்தர் பயன்பட்டார். ஒரு மனிதன் அந்த பூட்டை திறந்து விட்டால் பரலோகத்திற்கு செல்ல முடியும். அந்த திறப்பதற்கான அந்த ஒரு மனிதனாக அவரே மனித அவதாரம் எடுத்து வந்து பரலோகத்தின் கதவை திறந்து விட்டார். சாவி அதுதான். ஒரு முறை சாவி எடுத்து திறந்து விட்டால் எல்லோரும் போகலாம் அல்லவா? அவர்தான் நம்முடைய சாவி, பரலோகத்தின் சாவி. நம்மை அழைத்து செல்கிறார். எவ்வளவு துல்லியமாக அவர் சிலுவையில் 2 கரங்களை விரித்து தொங்கி நமக்காக அவர் ஜீவன் தர போகிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீந்துகிறவன் நீந்துவதற்கு கைகளை விரிப்பது போல என்று. 2 புறமும் கைகளை விரித்து கொண்டு நீந்துவார்கள் அல்லவா? அது போல உயர்ந்த அரணை கீழே தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். இது சாத்தானை அழிக்கும் அந்த முறையை சொல்லுகிறது. சாத்தானின் அரண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தர் நம்மை காப்பார். அவர் வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் நமக்கு பெற்று தரும் வெற்றியையும் நாம் அவரோடு சேரப்போகிறதையும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.